செல்ல குட்டி சின்ன ராஜா அப்பா ஒரே நாத்தம். எங்க போறீங்க மாமா? எங்க இல்லடா, புதையல தேடி சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் நீ அக்கா சொல்றத கேட்கணும், ஒழுங்கா படிக்கணும். என்ன? சரி மாமா, எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டுவா, ஆனா எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டான். வருங்காலத்துல என் மாப்பிள்ள பெரிய ஆளா வருவான். வருவான். இவன் இப்போதைக்கு கிளம்ப மாட்டான். டேய் பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரியல, அதுக்குள்ள மாப்பிள்ள உறவு கொண்டாடுற. வாடா. நான் போயிட்டு வரேன்க்கா. நல்லா போயிட்டு வந்த. ஏம்மா அவங்கதான் ஆம்பளைங்க எங்க போறாங்கன்னா நீ வேற போணுமா? அதுவும் குழந்தைய தூக்கிட்டு. அவரை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க? அதுக்காக காட்டுக்கு போறேங்கறியா? ஆமா, ராமாயணம் தான் சீதை கையேந்தி. போதுங்க ராமாயணம், வாங்க. நல்லபடியா போயிட்டு வாடா. ஓம் ஹ்ரீம் ராஜாலி, ஓம் ஹ்ரீம் ராஜாலி. ஓ என் மக்களே, என்னையும் என் உயிரையும் இந்த தீவுக்காகவே உங்களுக்காகவே நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அதே எண்ணத்தில் என் மகனும் வளர்கிறான். என் மகன் ராஜாளி கடவுளின் அருளை பெற்றான். அவன் வளரும் உங்களுக்காக, இந்த தீவுக்காக, இந்த ராஜாதி தீவின் நலனை காக்கத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். அந்த விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவரிடமும் நான் காண வேண்டும். என் மகனை நீங்கள் நேசிக்க வேண்டும். நான் யாகம் செய்யும் காலங்களில் இந்த தீவை பாதுகாக்கும் அவனுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். நம் தீவு கடவுளின் கோட்டை, நம் எல்லைக்குள் சாத்தான்கள் வரக்கூடாது. மனித உருவில் கூட இந்த மண்ணை விதிக்க கூடாது. நாகரிக நச்சுக்காற்று நம் தீவில் வீசக்கூடாது. இதை மீறி மனிதர்கள் யார் வந்தாலும் உயிரோடு திரும்பக்கூடாது. இது நான் உங்களுக்கு கட்டளை. ராஜாளி தீவு அதான் சார். அந்த தீவு ரொம்ப ஆபத்தான இடம் சார். யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க சார். எங்களுக்கு தெரியும், நீ சீக்கிரமா போய. வாவ், what a beautiful place. கரை வழியாவே சுத்தி பாருங்க. அழகா இருக்குன்னு காட்டுக்குள்ள போயிடாதீங்க, ஆபத்தாயிரும்.
ராஜாளி தீவுக்கும் அது சுத்தி இருக்கிற தீவுகளுக்கும் வருஷம் போற டூரிஸ்ட் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயத்துல அங்க போறவங்க சாவு எண்ணிக்கை பெருகிட்டே வருது. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த அழகான தீவுல சுறா மீன்களும் அதிகம், பாறைகளும் அதிகம். நம்ம ஜனங்களும் எங்க போக கூடாதுன்னு போர்டு வைக்கிறோமோ அங்கதான் போறாங்க. ஆபத்தை தடுக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தோட கடமை. அந்த கடமையை செய்யாம ஆபத்துன்னு சொல்லி அழகு அனுபவிக்காம பண்றது நல்லது இல்ல. எனக்கு கடல் மேலேயும் சந்தேகம் இல்ல, அங்க இருக்கிற மக்கள் மேலேயும் கோபம் இல்ல. கடல்ல இருக்கிற சுறா மீன்களை விட ஆபத்தானவங்க ராஜாளி தீவுல உள்ள ஆதிவாசிங்க. அவங்க நம்மளை பார்த்தாலே கொல்றாங்க. ஆதிவாசிங்க கொலை பண்றாங்கன்னா சுட்டு தள்ள வேண்டியதானே சார்? எதிரிங்கன்னா சுடலாம், குண்டு போடலாம். நாகரிகத்தால அவங்க நம்ம கிட்ட இருந்து வேறுபட்டு இருந்தாலும் அவங்களும் நம்ம மக்கள் தானே. அவங்க இனத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை சார். ஆனா சட்டப்படி நம்ம ஜனங்களை கொல்றது தப்பு தானே? சட்டமே தெரியாதவங்களுக்கு சட்டத்தை பத்தி என்ன சார் கவலை? அதுக்கு என்னதான் முடிவு? இந்த காலத்துல இப்படி ஒரு இன மக்களா? சார், இந்த கம்ப்யூட்டர் காலத்துலயும் கணபதி பால் குடிக்கிறாரா நம்மளா நம்பலையா? சரி, இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி? கோஸ்டல் செக்யூரிட்டி செக்ஷன் ஒன்ன உருவாக்கியே ஆகணும். முக்கியமான வேலையில இருந்தா ஏன் சார் கூப்பிட்டு வந்தீங்க? நானும் ஒரு முக்கியமான வேலையை தாங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன வேலை? அதான் உங்க மேடம் ராணி இத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் பிளாட் ஆகாம செட்டியா இருக்காங்களே எப்படி? இத கேக்குற நேரமா அது? ஆள விடியா. அட கோவப்படாதீங்க. நீங்க இருக்கிற அளவுக்கு ஆள் மட்டும் ஒரு 2 அடி உயரமா இருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருப்பீங்க. ஆமா சார், ரஜினி கமல் மார்க்கெட்டியே காலி பண்ணிருப்போம் சார். உங்க கனவெல்லாம் நனவாக போகுது சார். விளையாடாதீங்க சார். அட உண்மையை தான்ப்பா சொல்றேன். இந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைல நான் ரொம்ப குள்ளமா இருந்தேன். இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 6 மாசத்துல 4 அடி வளர்ந்துட்டேன். அந்த மருந்தை கொடுங்க சார். கொடுக்கலாம் தான். ஆனா நான் ஒரு உதவி செஞ்சா நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, என் பரம்பரை எழுதி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க ராணி குடிக்கிற போட்டியில அவ மட்டும் எப்படி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா? சார், வேற ஏதாவது கேளுங்க சார். அட விடுப்பா, இது ஒத்து வராது. சார் சார், ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? உட்காந்து பேசலாம்ல. பாரு, உட்கார்ந்து பேசினாலும் சரி நின்னுகிட்டு பேசினாலும் சரி அவ எப்படி ஜெயிக்கிறான்ற விஷயத்தை நீ சொன்னா தான் நான் உனக்கு அந்த மருந்தை கொடுப்பேன். என்ன சார் சொன்னா கேளுங்க சார். அவ என் உயிர் எடுத்துருவா சார். அட இத போய் நான் எதுக்குப்பா அவகிட்ட சொல்றேன்? அப்ப சொல்ல மாட்டீங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு கேக்குறேன். அது வேற ஒண்ணு இல்ல சார். போட்டி ஆரம்புக்கு முன்னாடி 2 பாட்டு கொண்டு வந்து அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வைப்பேன். ஆனா ஒண்ணுக்குள்ள மேட்டர், இன்னொன்னுல வாட்டர். மேட்டர் உங்க சைடோ, வாட்டர் ராணி சைடோ போயிடும். வெறும் பச்சை தண்ணியா சார்? பச்சை தண்ணி குச்சா யார் கிக்கு யாரு சார்? இப்படித்தான் எல்லாரும் கவுக்குறாளா? சார், நான் தான் சொன்னேன்னு வெளியே சொல்லிடாதீங்க சார். அவ என் உயிர் எடுத்துருவா சார். கவலைப்படாத, நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டேன். அப்ப அந்த மருந்து சார்? மருந்து அது அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்டா தான் உடம்புல போய் கரெக்டா வேலை செய்யும். இப்ப குத்துருங்க சார், நான் அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன். அது அமாவாசை அன்னைக்கு செஞ்சு கொடுத்தா தான் அந்த மருந்துக்கு பவர்ப்பா. இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. எங்க அப்பங்காலத்துல இருந்து தோண்டிட்டு இருக்கான். ஒரு பிரயோஜனமும் இல்ல. கையும் காலும் ஓஞ்சதுதான் மிச்சம். ம். 20 வருஷமா நான் இந்த திருப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவன் சந்தேகப்பட்டாலும் அவனுக்கு மரணம் தான் பரிசு. உங்க வேலையை பாருங்க. குருவே, தீவு ஜனங்க ராஜாளி முகத்துக்கு நேராவே நம்மளை எதிர்த்து பேசுற நிலைமை உருவாயிடுச்சு. என்னடா சொல்ற? இப்ப நம்மள இருக்கிற வீரா வீட்டுக்கு ராஜாளி அடிக்கடி போறாராம். அவன் பொண்ணு அபரஞ்சிய விரும்புறத தீவுல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த நிலைமை நீடிச்சா நமக்கு ஆபத்து. எதையுமே ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும்.
ஒருத்தையை தூக்கி காட்டுக்குள்ள போட்டுடு, ஒருத்தையை தூக்கி கரையோரம் போட்டுடு. காட்டுக்குள்ள இருக்கிறவன் நினைக்கட்டும் கரையில இருக்கிறவன் கெடுத்துட்டான், கரையில இருக்கிறவன் நினைக்கட்டும் காட்டுக்குள்ள இருக்கிறவன் கெடுத்துட்டான். நீச்சல் தெரியாம தண்ணியில விழுந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. இல்ல, நிறைய நகைக்கீரல்கள் இருக்கு. ஆதிவாசிகள் தான் இவளை கொண்டு கடல்ல தூக்கி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் கொலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கற்பழிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்களா? கரையில இருந்து வந்த எவனோ ஒருத்தன் சித்ராங்கியை கெடுத்து கொண்டுட்டான். இன்னும் எவ்வளவு நேரம் பேசாம உட்காந்துருப்ப? பேசுறதுக்கு பயமா இருக்கு, ஆனா பேசாம இருக்க முடியல. என்கிட்ட கூட பயமா? உங்ககிட்ட இல்ல, உங்க அப்பா கிட்ட. அன்னைக்கு சித்ராங்கி செத்து கிடந்தப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? கரையில இருந்து வந்தவங்க கெடுத்து கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. எல்லாரும் நம்பினாங்க, நானும் நம்பினேன். ஆனா அது உண்மை இல்ல. உங்க அப்பாவை பத்தி எங்க அப்பா சொன்னப்போ நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். உங்க அப்பா நல்லவர் இல்ல. இத பாத்தீங்களா? இது என்னன்னு தெரியுதா? இந்த முடி உங்க அப்பாவோட கிரீடத்துல இருக்கிறது. இந்த முடி சித்ராங்கி போனதுகிட்ட இருந்தது. சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லு. உன்னை கொன்னுடுவேன். என்ன கொன்னுட்டா நான் மட்டுமா சாவேன்? உன் ஆசை பேராசை எல்லாம் சேர்ந்துதானே சாகும். உன் கைக்கு பக்கத்துல தான்டா நான் இருக்கிறேன். ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது. உன் காலு கடில தாண்டா புதையல் இருக்குது, ஆனால உன்னால எடுக்க முடியாது. இங்கயா இங்கயா முட்டாள். உனக்கு என்னதான் வேணும்? பாலிபும் போச்சு, வயசும் போச்சு. இனிமே எனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். எடுத்துட்டு போங்களா இவனை. ஜாக்கிரதையா பாத்துக்க. 20 வருஷமா என்ன சித்திரவதை பண்றியே. உலகத்துல எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு, உனக்கு என்ன விலை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. குருவே,
நீங்க இவங்கிட்ட கேட்கறத விட ஆத்தா கிட்ட கேட்டீங்கன்னா அவ அருள்வா கொடுத்துட்டு போறா. நீங்க உத்தரவு கொடுத்தா போதும். ஜெய் ராஜாளி. ஐயா ஐயா இங்க பாருங்க. என்னடா உடம்புல எங்கேயாவது அடிபடாத இடம் இருக்கான்னு பார்த்து உன்னை அடிச்சுட்டு வர சொன்னானா? இல்லைங்கய்யா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. யாருக்கும் தெரியாம நானா தான் இங்க வந்தேன். என்ன நம்புங்க ஐயா. சண்டை உதவலன்னு சமாதானம் பேச வந்தியா? ஐயோ இல்லைங்கய்யா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா ஏன் இப்படி அடிச்சு உங்களை சித்திரவதை பண்றாருன்னு எனக்கு தெரியாது. அப்பாவா? யாரு உங்க அப்பா? சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. இப்ப உங்களை அடிச்சாரு அவர்தான் எங்க. அவனா? ஐயோ, அவர் மகன். நீங்க என்ன வெறுத்துறாதீங்க. உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா பிறந்ததுல இருந்து உங்க குரலை கேட்ட மாதிரியே இருக்கு. உங்க முகத்தை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்லை. ஆனா உங்களை நல்லா தெரியும் என் மனசு சொல்லுது. உன் பேர் என்னப்பா? ராஜாளி. ராஜாளி? உங்க அம்மா யாரு? எங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா டேய் நீ கடவுளோட குழந்தைன்னு எங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாரு. இந்த தீவு ஜனங்களும் என்னை கடவுளோட குழந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. படுபாவி, அந்த கொலகாரன் உங்க அப்பன்டா. என் நண்பனோட மகன்டா நீ. நண்பனோட மகன் உன்னை இப்படி ஆக்கிட்டானடா அந்த துரோகி. என்ன ராஜாளி இல்லப்பா, ரத்தினவேலு. அவன் உங்க அப்பன் இல்ல. உங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை செஞ்ச படுபாவி. உங்க குடும்பத்தையும் அடிச்சு அவனை எரிச்சு சாம்பலாக்காம அவன் மகனும் வந்து நிற்கிறீங்களா? கோவப்படாத. கோபம் அறிவுக்கு சத்துரு. அழாத. கோழைதான் அழுவா. நீ ஆத்திரப்பட்டேனா நஷ்டம் நமக்கு தான். என்ன காப்பாத்து யாரு வரலனாலும் இவன் அக்கிரமத்தை அழிக்க யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீ வந்துட்ட. நீ கோபப்பட்டு நம்ம மக்களுக்கு சேர வேண்டிய கோடிக்கணக்கான பொக்கிஷத்தை அந்த அயோக்கியன் கைக்கு கிடைக்க விடக்கூடாது. அதுக்காகத்தான் உங்க அப்பா புரொஃபசர் ராமன் உயிரையே விட்டாரு. அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றி ஆகணும். அது உன்னுடைய கடமை. குருவே, இவதான் நம்ம ரகசியத்தெல்லாம் வேயாவுக்கு சொல்றவன். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஏன் உதவி இல்லாம இந்த தீவு பூரா தோண்டினாலும் அந்த புதையல் அவனுக்கு கிடைக்காது. இவ்வளவு நாள் அவன் சித்திரவதையை சமாளிச்சுட்டேன். ஆனா இப்பெல்லாம் அவன் பண்ற சித்திரவதையில உண்மையை சொல்லிடணும்னு எனக்கே பயமா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கணும் ஒரு சந்தேகத்துலதான் கர்ப்பிணியா இருந்த என் மனைவி கிட்ட அந்த மேப்பை கொடுத்துட்டு வந்தேன்.
இப்ப என் மனைவி என்ன ஆனாலோ, அவளுக்கு என்ன குழந்தை பிறந்ததோ, ஆனா பெண்ணா, இப்ப அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியலன்னாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த வரைபடம் மட்டும் இன்னும் என் மனசுல அழியாம இருக்கு. ஐயா என்ன இது வரைக்கும் என் ரத்தம் வீணா செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப நான் சிதற ரத்தம் ஒரு பெரிய லட்சியத்தை சாதிக்க போகுது. ஐயா இந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மலை குகைக்குள்ள தான் அவன் தேடிட்டு இருக்க வைரம் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்தா தான் யாராலையுமே அந்த புதையல் எடுக்க முடியும். ஆனா அங்க எவ்வளவு ஆபத்து இருக்குமோ அதை என்னால சொல்ல முடியாது. அங்க எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் எனக்கு கவலை இல்லை. நிச்சயம் அந்த வைரத்தை என்னால எடுத்து வர முடியும். இவ்வளவு நாள் நம்ம கையால சாப்பிட்ட பாவத்தை கழுவப்போ உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும் போ. அந்த அக்கிரமக்காரரை அடிச்சுட்டு தான் உனக்கு உணவு உறக்கம் எல்லாம். புறப்படு. இவர் அடைச்சு வச்சிருந்த இடத்துல இவன் போனம் கிடந்துச்சு. பக்கத்துல ராஜாளி காப்பு கிடந்துச்சு. ராஜாளிய தீவு பூரா தேடி பார்த்த எங்கேயும் கிடைக்கல. இவனை கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கிறான். இவனை ஏன்டா கேக்குறீங்க? இவன் தான் எதையுமே சொல்ல மாட்டானேடா. ஆனா இத சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டியத சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு மகன் சொல்லி ஏமாத்தி வளர்த்தியே, அவனை உனக்கு ஏமனாக்கிட்டேன். அவன் குடும்பத்தை நீ அழிச்சது மட்டுமல்ல, நீ தெரிஞ்சுக்க அலையதே ரகசியம், அதையும் சொல்லிட்டேன். இனிமே நீ அவனை தேட வேண்டாம். அவன் உன்னை தேடி இங்க வருவான், உன்னை கொல்றதுக்கு. குருவே, இவ்வளவு நாள் இந்த குகையினுடைய ரகசியத்தை நம்ம பாதுகாத்து வச்சிருந்தோம். அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமே அவனை வெளியில விட்டு வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குத்தான் ஆபத்து. ராஜாளியை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான், குதிரையை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல்றதையாவது கேட்கணும். குருவே, எவ்வாறு அறிவுல நம்மால ஒருத்தன் பணமா கிடக்குறான். துப்பாக்கி கடை வந்த யாரோ 5 பேரு நம்ம ஆட்களை சுட்டுட்டு குதிரையை கடத்திட்டு போயிட்டாங்க. நம்ம தீவுல என்ன நடக்குதுன்னே தெரியல. ராஜாளி தீவு பூரா தேடணும், அவனும் கிடைக்கல. தீவு பூரா தேடாதீங்களா, அபரஞ்சி வீட்டுல தேடுங்க. யாரா நீங்க? இல்லன்னா அப்பன பொண்ணு சேர்ந்து போறீங்க.
இங்க கேட்டா சொல்ல மாட்டாடா. இவளுக்கு தெரியாதுல்ல. அண்ணா தெரிஞ்சுக்க. ஏய் விடுங்கடா, விடுங்க. ஐயோ விடு, எனக்கு அவரை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஐயோ அம்மா, என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. ராஜாளி எங்கடி? ராஜாளி எங்கடி? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய், உண்மையை சொல்ற வரைக்கும் நம்ம அறையில அடைச்சு வைங்க. வெளியில போன்னு நினைச்ச உன் உடம்புல உயிர் இருக்காது. இப்பயாவது சொல்லுவியா சொல்ல மாட்டியா? எங்க ராஜாளி? சொல்லு சொல்லு.